மிதுன ராசி நேயர்கள், உங்களுடைய திறன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் திறமைக்கு இவ்வளவு காலம் மேம்போக்காக இருக்கும். ஆனால் இந்த காலம் உங்கள் திறனை, உங்கள் திறமையை ஊரறிய உலகறிய, ஏன் பக்கத்து வீட்டில் இதுவரைக்கும் தெரியாத இருந்திருக்கும். ஆனால் இது மாதிரியான திறமை மிக்கவன் நம்மோடு இருக்கிறானே என்று உங்களுடைய பெருமைகளும் திறமைகளும் வெளி உலகத்திற்கு அற்புதமாக வெளிவரும், அல்லது அற்புதமாக நீங்கள் பிரகடனப்படுத்தப்படுவீர்கள் அல்லது பிரபலப்படுத்தப்படுவீர்கள். ஆக மிதுன ராசி அன்பர்கள், உங்கள் திறமையை வளர்த்து கொள்வதற்கு அல்லது வளர்ந்ததற்கு, இது நாள் வரை தடையாக இருந்ததற்கு இப்பொழுது ஒரு காலம், சிறப்பான காலம். இந்த காலத்தை சிவன் கோயிலுக்கு சென்று அல்லது அதன் அருகில் உள்ள சித்தர் கோயில்களுக்கு சென்று உங்கள் கோரிக்கையை வைத்துவிட்டு வாருங்கள். இந்த நிகழ்வு, இந்த காலம் மிக பொன்னான காலமாக உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை எனில் நல்ல முதியோர்களுக்கு உணவளியுங்கள். உணவளித்தால் மிதுனம் பொன் போல மின்னும் ராசி மிதுன ராசி அன்பர்கள். ஆக அவர்களுக்கு பொன்னான காலம் இப்பொழுது ஏற்படும். ஆக முதியோர்கள் அல்லது சிவன் கோயில் அல்லது ஆசிரியர்கள், அதாவது ஜோதிட ஆசிரியர்களை வணங்கி வர வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிட்டும். முடிந்தவரை சிறு தூர பயணங்களை நடந்து பாருங்கள், நடந்து பழகுங்கள். அல்லது உங்களுடைய சின்ன சின்ன சிந்தனைகளை குறிப்பாக சிந்தனையில் வைக்காதீர்கள், எழுதி வைத்திருங்கள், அதாவது குறிப்பெடுங்கள். இந்த குறிப்பெடுப்பதில் இந்த குறிப்பு தான் உங்கள் வாழ்வில் பின்னாளில் உங்களை ஒரு நல்ல நிலையில் கொண்டு நிறுத்தும். ஆக சிறு கணக்காக இருந்தாலும் எழுதி பழகுங்கள், சிறு கவிதையாக இருந்தாலும் எழுதி பழகுங்கள். ஆக எழுத்து உங்களை வாழ வைக்கும். அதாவது இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த டிவி நேயர்கள் வழியாக மக்களுக்கு இந்த டிவியும் அடியேனும் ஒரு சில ஜோதிட கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ குறிப்பிட்ட இந்த செய்திகள் அத்தனையுமே அவரவர் ஜாதகத்தின் ஏற்ப சற்று ஏறுதலும் குறைதலும் இருக்கும். ஆக இந்த டிவியின் வழியாக நல்ல செய்திகளை கேட்போம், நல்லதை பார்ப்போம், நல்லதோடு உறவாடுவோம். ஆக இந்த டிவியையும் ஜோதிட ஆலோசனைக்கு என்றும் உங்கள் கேதுவின் காதலன். நன்றி, நமஸ்காரம்.